கள்ளக்காதலுக்காக மகன் மகளை கொலை செய்த வழக்கில் பிரியாணி அபிராமி குற்றவாளி என தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்ததால் மகன் மகளுக்கு தூக்க மாத்திரை கொடுத்து கொலை செய்த வழக்கில் இந்த தீர்ப்பானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை கேட்போம். செய்தியாளர் தன்ராஜ் இணைகிறார். தன்ராஜ், முழு விவரங்கள் என்ன? காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே இருக்கின்ற 3ஆம் கட்டளை பகுதியைச் சேர்ந்தவர் விஜய். இவரது மனைவி அபிராமி. இவர்களுக்கு அஜய் என்ற 6 வயது மகனும் கார்னிகா என்ற 4 வயது மகளும் இருந்தனர். இந்த நிலையில அபிராமி இந்த டிக்டாக் மூலமாக புகழடைந்து வந்த நிலையில அந்த பகுதியில் இருக்கின்ற பிரியாணி கடைக்காரருடன் தொடர்பு ஏற்பட்டு அது நாளடைவில் கள்ளக்காதலாக மாறி இருக்கிறது. இதன் காரணமாக கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருக்கிறார்கள் என்பதற்காக காரணமாக அந்த குழந்தைகள் இருவரையும் 6 வயது 4 வயது ஆண் குழந்தை பெண் குழந்தை இருவரையும் தூக்க மாத்திரை வழங்கி அவர்களை கொலை செய்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடந்த 7 ஆண்டுகளாக இந்த வழக்கானது செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் நீதிமன்றங்கள் நடைபெற்று வந்தது. தற்போது இந்த காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இந்த வழக்கானது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று காலையிலேயே நீதிமன்றத்திற்கு அபிராமி அழைத்து வரப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில நீதிமன்றத்திற்கு காலதாமதமாக சேர்ந்தார். இதன் காரணமாக நீதிபதி மாங்காடு போலீஸ் இன்ஸ்பெக்டரையும் கடிந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து தற்போது பலத்த காவலுக்கு இடையே அபிராமி நீதிமன்ற வளாகத்திற்கு காஞ்சிபுரம் நீதிமன்ற வளாகத்திற்கு கொண்டு வரப்பட்டார். அதனைத் தொடர்ந்து நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில தற்போது இருவரையுமே மீனாட்சி சுந்தரம், அவருடைய கள்ளக்காதலர் மீனாட்சி சுந்தரம் மற்றும் அபிராமி இருவருமே அந்த குற்றவாளிகள் என தீர்மானித்து நீதிபதி தீர்ப்பளிக்க உள்ளதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அவர்கள் இருவருமே நீதிபதியிடம் தற்போது நாங்கள் இருவருமே 7 ஆண்டுகளாக மீனாட்சி சுந்தரம் 7 ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் ஜெயிலில் இருப்பதாகவும் அதனால நீதிமன்றத்தில் குற்றத்தை ஒப்புக்கொண்டு அந்த குற்றவாளி என்ற தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பு அந்த நீதிமன்றத்திலே தன்னுடைய கண்ணீர் விட்டு கதறி வருகிறார். மேலும் அபிராமியும் தனக்கு நீதியை குறைத்து வழங்க வேண்டும், குற்றத்தை ஒப்புக்கொண்ட காரணத்துக்காக தண்டனையை குறைத்து வழங்க வேண்டும் என்று கேட்டு நீதிபதியிடம் அழுது வருகிறார்கள். இது தற்போது நிகழ்வாக இருக்கிறது. மேலும் தற்போது நீதிபதி நீதிமன்ற தீர்ப்பை ஒத்திவைத்துவிட்டு தற்போது உள்ளே சென்றிருக்கிறார். இது தற்போது நிகழ்வாக இருக்கிறது. மேலும் இந்த குற்றவாளி என கூறப்பட்ட சம்பவம் நீதிமன்ற வளாகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில தீர்ப்புக்காக அனைவரும் காத்திருக்கிறார்கள். இது தற்போது நிகழ்வாக இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தன்ராஜ். பிரியாணி அபிராமி குற்றவாளி என தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தண்டனை விவரங்கள் என்ன என்பது தொடர்பாக அறியலாம் அடுத்தடுத்த தொகுப்புகளில். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.